ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்துக்கு குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்கிய இரவு இந்த பராத்துடைய இரவு. இதை சொல்லக்கூடியவர்கள் செய்தினா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா பராத்துடைய இரவில் தான் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்திற்கு இறக்கி வைத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபீஹா இஃபரகு குல்லி அம்ரின் ஹக்கீம், இந்த இரவில் தான் அனைத்து நிர்ணயம் செய்யப்படும். எந்த இரவு? அது பராத்துடைய இரவு தான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த குர்ஆனுடைய விளக்க உரையாளர் அவங்க சொல்கிறாங்க, அது பராத்துடைய இரவு தான். ஆக பராத்துடைய இரவில் தான் எல்லாம் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி சஹாபாக்கள் குறிப்பிடுறாங்க. இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்குது, சுமார் 15 ஹதீஸுகள் பராத் சம்பந்தமாகவே 15 ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவரும் சாமானியர்கள் கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பராத் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பராத் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பராத் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சுமார் 10 சஹாபாக்கள், 10 சஹாபாக்களும் பெரும் பெரும் சஹாபாக்கள், நபிகளாருடைய உற்ற தோழமையில் இருந்தவர்கள். இவங்க அறிவிக்கிற ஹதீஸ் சாதாரண கிதாபுகள்லையும் பதிவு செய்யப்பட கிடையாது. நம்மெல்லாம் சிஹாபு சித்தா 6 சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. புகாரி, முஸ்லீம், இப்னு மாஜா, திருமதி, அபு தாவூத், நசாய், இந்த 6ம் உலக அறிஞர் பெருமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மிகச்சிறந்த ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள் என்று கோர்வை செய்யப்பட்டது. இந்த ஹதீஸுகளில் திருமதி, இப்னு மாஜா போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் தான், அந்த ஹதீஸ் கிதாபுகளில் தான் பராத் சம்பந்தமான ஹதீஸுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் பராத் சம்பந்தமான கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பதிவு செய்பவர்கள் மிகச்சிறந்த சஹாபாக்கள். இப்படியெல்லாம் சில ஹதீஸுகளை நம்ம எடுத்து சொன்னாலும் சிலர்கள் எடுத்து வைக்கிற வாதம் என்னன்னு சொன்னால், அந்த சஹாபாக்கள் அறிவிக்கிறது உண்மைதான், அந்த கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பது உண்மைதான், ஆனால் அதெல்லாம் லைஃப் இல்லையா, அதுவெல்லாம் பலகீனமான ஹதீஸ் தானே அப்படின்னு கேட்பாங்க. பலகீனமான ஹதீஸ் தான், பலகீனமான ஹதீஸ் தான். இங்கே தான் நம்ம கொஞ்சம் விளங்கணும். பலகீனம்ங்கிறது அமல் செய்கிறதுக்கு கிடையாது, பூர்வமான ஹதீஸும் உண்டு. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே 1144வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நிஸ்ஃபு ஷாபான், அதாவது ஷாபானுடைய 15ஆம் இரவு அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு வருகை தருகிறான். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் மன்னிக்கிறான். எந்த இரவு? நிஸ்ஃபு ஷாபான் பிறை 15ஆம் இரவு அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தருகிறான். வருகிற ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் மன்னிக்கிறான். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். எந்த அளவிற்கு ஆதாரம் என்று சொன்னால், இன்னைக்கு அது கூடாது இது கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவர்களுடைய ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்களா இல்லையா, ஃபவுண்டர்ஸ் ஆரம்பத்தில் அதை உருவாக்கினவங்க முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்னு ஒருத்தவர், அதே போன்று இப்னு தைமியா என்பவர், அந்த வழியில் வந்தவர்கள் தான் அல்பானி என்பவர். அவங்களாம் ஹதீஸ் துறையில் தேர்ந்தவர்கள், ஆனாலும் இதுவையெல்லாம் கூடாது கூடாது என்று ஒதுக்கி தள்ளக்கூடியவர்கள். அந்த வரிசையில் வரக்கூடிய அல்பானி என்பவர், இந்த அல்பானி யாருன்னு சொன்னால், இன்றைக்கி அது கூடாது இது கூடாதுன்னு சுன்ன ஜமாத் சொல்லக்கூடிய அத்துணை விஷயத்தையும் மறுப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா, அந்த மறுப்பு எதனால் தெரிவிக்கிறாங்கன்னா இந்த அல்பானி இமாம் சொல்லியிருப்பார், அது கூடாது இது கூடாதுன்னு சொல்லியிருப்பார். எனவே அந்த அல்பானி இமாமனுடைய பேச்சை அவங்க தாராளமாக எடுத்துக்கிறாங்க, அவங்கள தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. அந்த அல்பானி இமாம் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று பதிவு செய்கிறார். எந்த ஹதீஸ்? நிஸ்ஃபு ஷாபான் 15ஆம் இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து எல்லோரையும் மன்னிக்கிறான் என்கிற இந்த ஹதீஸ் சஹீஹானது தான், மிகச்சரியானது தான் என்று எவர்களெல்லாம்
இன்னைக்கு பராத்து கூடாதுங்குவாங்களோ சொல்கிறாங்களோ அவர்களுடைய ஃபவுண்டர்ஸ் அவங்களே இந்த ஹதீஸை சஹீஹ் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. இன்னைக்கு மைக்கு கிடச்சிச்சிங்கிறதுக்காக அல்லாஹ் ரசூலுடைய அச்சம் கொஞ்சமும் இல்லாமல் பராத்துண்டு ஒன்று கிடையவே கிடையாது, ஹதீஸில் இல்லவே இல்லை. இப்போ இந்த ஹதீஸை என்ன பண்ணுறது? ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தருகிறான், அனைத்து படைப்புகளை மன்னிக்கிறான் என்கிற ஆதாரபூர்வமான நபிமொழியை என்ன செய்கிறது? அதை பற்றி நீங்கள் கேளுங்க. மறுக்க முடியாது, அவங்களும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் அதை அப்படியே நவண்டுவாங்க. அதற்கு என்ன பதில் சொல்ல வருகிறார்கள் என்று நம்ம பிடிக்கணும். அருமையானவர்களே, ஆக இந்த பராத்துடைய இரவிற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த இரவில் அல்லாஹ் எல்லோரையும் மன்னிக்கிறான் என்கிற ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம முதல் யாசின் நம்முடைய பாவ மன்னிப்பு